Talk Biz Academy, Design Your Future, YouTube, and WhatsApp coaching. வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வெழுதி பொருளியல் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026-27 பொருளியல் பாடத்திலிருந்து மாறும் விகித விளைவு விதி, த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், ஃப்ரீ கிளாஸ் 18, யூனிட் 1 உங்கள் சாக்பீஸ் அகாடமியில் இலவச வகுப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த வீடியோவில் மாறும் விகித விளைவு விதி என்ற தலைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக நமது யூடியூப் சேனலில் நடைபெறுகிறது. உங்களுக்கு இதற்கான மெட்டீரியலும் இதற்கான தேர்வு பயிற்சியும் வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் அதற்கான கட்டணம் கட்டி சேர்ந்து கொள்ளலாம். அதற்கான விவரங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த பயிற்சியானது தினம்தோறும் நடைபெற்று கொண்டுள்ளது. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்களும் அதிலிருந்து புத்தம்புதிய வினாக்களும் எடுத்து தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் நீங்கள் சேரும் பொழுது 5000 வினாக்கள் அடங்கிய PDF ஃபைல் உங்களுக்கு இலவசமாக முதலிலேயே அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாறும் விகித விளைவு விதி, த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படக்கூடிய மாறும் விகித விளைவு விதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உற்பத்தி விதிகள் அல்லது விளைவு விதிகள், உற்பத்தி விதிகள்ன்றத நாம் விளைவு விதிகள்னு சொல்லலாம். அந்த உற்பத்தி விதிகள் அல்லது அந்த விளைவு விதிகள் உள்ளீடுகளுக்கும் வெளியீட்டிற்கும் உள்ள தொடர்பை விளக்குகின்றன. அப்போ இந்த விதிகள் எதை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளீடுகளுக்கும் வெளியீட்டிற்கும் உள்ள தொடர்பு, அதாவது இன்புட்டிற்கும் அவுட்புட்டிற்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கின்றன அப்படின்றத பற்றி தான் இந்த விதிகள் விளக்குகின்றன. பாரம்பரிய உற்பத்தி கோட்பாடுகள் இறுதிநிலை உள்ளீடு வெளியீடு பற்றி, அதுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம் ஆகியவற்றில் விளக்குகின்றன. அதாவது இந்த பொதுவான இந்த உற்பத்தி கோட்பாடுகள் உள்ளீடு வெளியீடு தொடர்பு பற்றி சொல்லணும்னா 2 விதத்தில் சொல்லப்படுது. ஒன்று குறுகிய காலம், இன்னொன்று நீண்ட காலம். இந்த 2 வச்சு தான் இந்த விதிகள் இந்த உள்ளீடு வெளியீடினுடைய தொடர்பு பற்றி நமக்கு விளக்குகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் உள்ளீடு வெளியீடு தொடர்புகள் ஒரு உள்ளீடை மட்டும் மாறும் காரணியாகவும் ஏனையவற்றை மாறா காரணிகளாகவும் வைத்து கொண்டு ஆராயப்படுகின்றன. அதாவது குறுகிய காலம், ஷார்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறுகிய காலத்தில் இந்த இன்புட் அவுட்புட் இது 2க்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு உள்ளீடை மட்டும் மாறும் காரணியாக எடுத்துக்கிடுவாங்க, ஏனையவற்றை மாறா காரணிகளாக வைத்துக்கிடுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு தான் அதை ஆராய்ச்சி செய்வாங்க. ஒரே ஒரு இன்புட்டை மாறக்கூடிய இன்புட்டாகவும் மற்றவையெல்லாம் மாறாத இன்புட்டாகவும் வச்சுக்கிட்டு தான் இதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதன் காரணமாக உள்ளீடுகளுக்கு இடையேயான விகிதாச்சாரம் மாறுபடும். இன்புட் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு, அந்த காரணிகளுக்கு இடையே உள்ள விகிதாச்சாரம் சதவீதம் மாறுபடும் அப்படின்றாங்க. எனவே இந்த குறுகிய கால விளைவுக்கு கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா, மாறும் விகித விளைவு விதிகள் அல்லது ஒரு மாறும் காரணியுடைய உற்பத்தி கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. அதாவது இந்த கோட்பாடுகளுக்கு பேர் மாறும் விகித விளைவு விதிகள்னும் அல்லது ஒரு மாறும் காரணியுடைய உற்பத்தி கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ ஒரே ஒரு உள்ளீடை மட்டும் மாறும் காரணியாக வச்சு மற்றவையெல்லாம் மாறா காரணிகளாக வச்சு இந்த உள்ளீடு வெளியீடு தொடர்பை சொல்வதற்கு
என்ன பேருனா மாறும் விகித விளைவு விதிகள் அல்லது ஒரு மாறும் காரணியுடைய உற்பத்தி கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. அப்படியே நீண்ட காலத்தில் பார்த்தோம்னா, நீண்ட காலத்தில் எல்லா உள்ளீடுகளுமே மாறும்போது உள்ளீடு வெளியீடு தொடர்பு பற்றி நீண்ட கால விளைவு விதிகள் விளக்குகின்றன. ஸோ குறுகிய காலம், நீண்ட காலம் அப்படின்ற அந்த விதிகளை அந்த பெயருக்கு ஏற்றாற் போல பிரித்து வச்சுருக்கிறாங்க, காலத்துக்கு ஏற்றாற் போலவும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது குறுகிய கால விளைவு விதிகள், ஷார்ட் ரன் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு மாறும் உள்ளீடு பயன்படுத்தும் உற்பத்தி சில உற்பத்தி காரணிகள் குறுகிய காலத்தில் கூட நெகிழ்வுத்தன்மையுடைய அளிப்பை பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரே ஒரு மாறும் உள்ளீடை பயன்படுத்தி ஒரு உற்பத்தி நடைபெறுதுன்னா அதில் சில உற்பத்தி காரணிகள் என்ன ஆகும்னா குறுகிய காலத்தில் கூட நெகிழ்வுத்தன்மையுடைய அளிப்பை பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது அவைகளையே நாம் மாறும் காரணிகள் என்று அழைக்கிறோம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மாறும் காரணிகள்னு ஏன் அதை சொல்கிறோம்னா குறுகிய காலத்தில் அது நெகிழ்வுத்தன்மையுடைய அளிப்பை பெற்றிருக்கிறதுனால தான். எனவே குறுகிய காலத்தில் நிறுவனங்கள் தேவைப்படும் அளவிற்கு மாறும் காரணியை கூடுதலாக பயன்படுத்த முடியும். அப்போ இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணும்னா குறுகிய காலத்திலேயே மாறும் காரணிகளை நிறையா பயன்படுத்திக்கிறலாம். ஸோ அந்த விஷயம் இதில் நடைபெறும். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள காரணியை கூடுதலாக பயன்படுத்த முடியும். அதாவது இப்போ உழைப்பையோ மூலப்பொருட்களையோ அதிகமாக பயன்படுத்திக்கலாம். எதுலனா குறுகிய காலத்தில் மட்டும். ஏன்னா கொஞ்ச காலத்திலே நடந்து முடியக்கூடிய உற்பத்திக்கு அதிகமான வேலை நேரத்தையும் அதிகமான உழைப்பையும் அதிகமான மூலப்பொருட்களையும் பயன்படுத்துகிற பொழுது அந்த வேலை வேகமாக முடிவடையும். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மாறா காரணிகளோடு, மாறும் காரணிகளை தான் அப்படி பயன்படுத்த முடியும், மாறா காரணிகளோடு வெவ்வேறு அளவுகளில் மாறும் காரணிகளை பயன்படுத்தி, ஸோ அந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம். மாறா காரணிகளோட இந்த மாறும் காரணிகளை பயன்படுத்துகிற பொழுது அப்படி பயன்படுத்தி நிறுவனங்கள் குறுகிய கால உற்பத்தியில் மாறும் காரணிகளும் மாறாத காரணிகளும் உள்ள விகிதம் மாறுபடுகிறது. அந்த நிறுவனங்கள் குறுகிய காலத்தில் இதை பயன்படுத்துறதுனால ரெண்டுக்கும் உள்ள விகிதம் மாறுபடும் அப்படின்றாங்க. இவ்வாறு மாறும் விகிதங்களில் உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்தை விளக்கும் கோட்பாடுகள் தான் மாறும் விகித விளைவு விதிகள் எனப்படுகின்றன. இந்த மாதிரி உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொழுது, அதாவது மாறாத காரணிகள் மாறும் காரணிகளோடு சேர்த்து எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, அதனால் கிடைக்கும் விகிதம் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிற விதிகளுக்கு பேர் தான், அல்லது அந்த கோட்பாடுகளுக்கு பேர் தான் மாறும் விகித விளைவு விதிகள் எனப்படுகின்றன. இப்போ இந்த மாறும் விகித விளைவு விதியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு அ வேரியபிள் இன்புட். மாறும் விகித விளைவு விதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு வேரியபிள் இன்புட், மாறும் விகித விளைவு விதி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா குறைந்து செல் விளைவு விதி. ரொம்ப முக்கியமான விதி இது. இந்த குறைந்து செல் விளைவு விதின்றது என்னென்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிலீஷில். தமிழில் குறைந்து செல் விளைவு விதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு மாறாத காரணியோடு, அதாவது மாறாமல் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு காரணியோடு மாறும் காரணியின் அளவை கூட்டிக் கொண்டே சென்றால், அதாவது மாறக்கூடிய நெகிழ்வுத்தன்மையுடைய காரணிகளின் அளவை கூட்டிக் கொண்டே சென்றோம்னா ஆரம்பத்தில் உற்பத்தி அளவு வளர்ந்து செல் வீதத்தில் அதிகரித்து செல்லும். அந்த உற்பத்தியானது அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. அடுத்த நிலையில் மாறா விகிதத்தில் அதிகரித்து செல்லும் அப்படின்றாங்க.
முதல்ல வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் மாறா விகிதத்தில் அதிகரித்து செல்லும். அது வாடு போயிட்டே இருக்கும். ஆனால் இறுதியாக குறைந்து செல் வீதத்தில் உற்பத்தி அதிகரித்து செல்லும் என்று உள்ளீடு வெளியீடு தொடர்பை விளக்கும் விதியே குறைந்து செல் விளைவு விதி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த அதிகரிப்பானது உள்ளீடு வெளியீடு தொடர்புனால் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது குறைந்து செல் வீதத்தில் உற்பத்தி அதிகரித்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்து செல் வீதம்ன்றதை இனிமேல் தான் முழுசாக பார்க்க போகிறோம். அதில் செல்லும் அப்படின்றத சொல்கிற விதிக்கு பேர் தான் குறைந்து செல் விளைவு விதி. எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் உழைப்பு மூலதனம் என்ற 2 உள்ளீடுகளை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்கிறது என்போம். உழைப்பையும் கொடுக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுது, அதாவது கேபிட்டலையும் போடுது ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இன்புட்ஸ் தான். ஏன்னா உழைப்பும் கொடுக்கறது தான், கேபிட்டலும் அதாவது மூலதனமும் உள்ளீடு தான். இந்த 2 உள்ளீடுகளை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ மூலதன அளவு மாறாது இருக்கும்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது அந்த கேபிட்டல் வந்து மாறாமல் வச்சுக்கிறோம். இப்போ 10 கோடி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், அது மாறவே இல்லை. அப்போ உழைப்பாளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே சென்றால், வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக்கிட்டே சென்றாங்கன்னா உழைப்பாளரின் இறுதி நிலை உற்பத்தி திறன் ஆரம்ப கட்டத்தில் அதிகரித்து கொண்டே செல்லும். ஆரம்பத்தில் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. அந்த உழைப்பாளர்கள் வேலை பார்க்குறதுல அந்த உற்பத்தி திறனானது ஆரம்ப கட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அடுத்து ஒரு நிலை வரை மாறாது இருக்கும். அந்த அதிகரித்தது அப்படியே அதிகரித்த நிலையிலேயே மாறாமல் போய்கிட்டே இருக்கும். உற்பத்தியானது மாறாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு எல்லையை கடந்து உழைப்பை அதிகரிக்கும் போது, ஓவராக அதிகமான உழைப்பை கொடுக்கிற பொழுது அதன் இறுதி நிலை உற்பத்தி திறன், அந்த இறுதி நிலை உற்பத்தி திறன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு எல்லையை கடந்ததுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றாங்க. இது ஒரு விதி. இந்த விதியைத்தான் குறைந்து செல் விளைவு விதி என்று கூறுகிறார்கள். அப்போ குறைந்து செல் விளைவு விதின்றது என்னென்னா, உழைப்பும் மூலதனமும் போட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் உழைப்பை அதிகரிச்சுக்கிட்டே போகிற பொழுது மூலதனத்தை மாற்றாமல், அது மாறாத காரணியாக எடுத்துக்கிட்டு உழைப்பை மட்டும், அதாவது ஒரு காரணியை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகிற பொழுது அதனுடைய இறுதி நிலை உற்பத்தி திறன் ஒரு கட்டத்தில் வந்து நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தை கடந்தவுடன் அந்த இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அப்படின்றது தான் இந்த குறைந்து செல் விளைவு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறைந்து செல் விளைவு விதினா என்னன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா இன்னும் ஒரு தடவை இதை திருப்பி பார்த்துட்டு வாங்க, கட்டாயம் புரியும். இந்த குறைந்து செல் விளைவு விதியினுடைய எடுகோள்கள், இதில் என்ன எடுகோள்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பார்க்குறோம். குறைந்து செல் விளைவு விதி கீழ்காணும் எடுகோள்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த விஷயங்களை தான் இது வச்சிருக்கு. இந்த குறைந்து செல் விளைவு விதியில் இருக்கிறது. என்ன இருக்குது? 1, தொழில்நுட்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழில்நுட்பம் இதில் இருக்கும், டெக்னாலஜி பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உழைப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் சரிசமமானவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பிரித்து அதில் இருக்கிற உழைப்பாளர்கள் அனைவரும் சரிசமமாக இருப்பார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, உள்ளீடுகளின் விலைகள், கூலி மற்றும் வட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் விலைகள் இருக்கும், கூலி இருக்கும், வட்டி இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கும். இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். இந்த குறைந்து செல் விளைவு விதி அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த விதியை விளக்குவதற்காக ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்குறாங்க. என்ன? சுரங்க தொழில் நிறுவனத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு சுரங்க தொழில் இருக்குது, அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் முதல் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, சுரங்க வேலையில் எல் மதிப்பை, எல்னா இந்த இடத்துல லேபர், அதாவது உழைப்புன்னு எடுத்துக்கிறணும், அந்த மதிப்பை குறுகிய காலத்தில் அதிகரிக்கலாம். ஸோ நிறுவனத்தில் வந்து இந்த சுரங்க தொழிலில் நிறைய உழைப்பை போட்டோம்னா நிறைய உற்பத்தியை அதிகரிக்கலாம். எனவே
எல் அதிகரிப்பின் மூலம், அதாவது லேபரை வந்து அதிகரிக்கிறதுனால, உழைப்பை அதிகரிக்கிறதன் மூலம் உற்பத்தி அளவு Q அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஸோ உற்பத்தி அளவை Qன்னு எடுத்துக்கிறாங்க. அது அதிகரிக்கத்தான் செய்யும். லேபர் அதிகரிக்கும் பொழுது உற்பத்தி அளவும் அதிகரிக்கும். இப்போ உள்ளீடுகளின் அளவிற்கும் வெளியீட்டின் அளவிற்கும் உள்ள தொடர்பை சமன்பாடு வாயிலாக தருவதே உற்பத்தி சார்பு எனப்படுகிறது. அதாவது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அந்த உற்பத்தி சார்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? குறுகிய காலத்தில் கே மாறாதிருப்பதால், இங்கே கேன்றது என்னன்னு எடுத்துக்கணும்னா கேபிட்டல்னு வச்சுக்கோங்க. கேபிட்டலுக்கு வந்து கேன்னு எடுத்துக்கிறாங்க. அது மாறாது இருப்பதால் Q மதிப்பானது, அதாவது உற்பத்தி திறன் அப்படின்னு இதில் எடுத்துக்கிறணும். அந்த மதிப்பானது லேபர் மதிப்பை மட்டுமே, அதாவது எல் மதிப்பை மட்டுமே பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கே மாறாது இருக்கும்போது உற்பத்தி திறனானது உழைப்பை மதிப்பை மட்டுமே பொறுத்து அமையும். இதையே சமன்பாடு வாயிலாக கீழே தந்துள்ளோம் அப்படின்றாங்க. Q = F of L அப்படின்னு சொல்கிறாங்க. Q = F of L. இச்சமன்பாடு Q மதிப்பு எல் மதிப்பை சார்ந்து அமையும் என்பதை மட்டுமே தருகிறது. அப்போ உற்பத்தியின் அளவு உழைப்பை சார்ந்து தான் அமையும்ன்றது இதிலிருந்து நமக்கு புரிகிறது. இப்போ சுரங்க நிறுவனத்திலிருந்து எல் மதிப்புகள் Q மதிப்புகள் பற்றிய புள்ளி விவரங்கள் கிடைத்துள்ளன என்போம். அதாவது லேபர் எவ்வளவு நடந்திருக்கு, உற்பத்தி திறன் எவ்வளவு கிடைச்சிருக்கு, இது ரெண்டையும் ஒரு புள்ளிகளாக கிடைச்சிருக்கு, பாயிண்ட்ஸுகளாக கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளி விவரங்கள், அதாவது டேட்டான்னு எடுத்துக்கலாம். அந்த டேட்டா, அந்த புள்ளி விவரங்களிலிருந்து உழைப்பாளர்களின் சராசரி உற்பத்தி அளவு, அந்த உழைப்பாளர்களோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன், அதாவது உழைப்பாளர்களுடைய சராசரி உற்பத்தி அளவு APL அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. மற்றும் இறுதிநிலை உற்பத்தி அளவு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர் அப்படின்வாங்க. அது APL அப்படின்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர், MPL அப்படின்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர் அப்படின்றத தான் MPL என்ற குறியீட்டின் வாயிலாக கூறுகிறார்கள். இந்த இரண்டு அளவீடுகளை கணித்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு நாம் வந்து உழைப்பாளர்களுடைய சராசரி உற்பத்தி அளவு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி அளவு இந்த ரெண்டையும் கணிச்சு அதோட மதிப்புகளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களின் எண்ணிக்கையில் ஒரு அலகு அதிகரிப்பு ஏற்படும் போது, உழைப்பாளர்களோட எண்ணிக்கையில் ஒரு யூனிட்டை அதிகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்த உற்பத்தி அளவில் ஏற்படும் மாற்றமே, ஏன்னா உழைப்பாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிற பொழுது கிடைக்கிற அவுட்புட் வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றது தான் இறுதிநிலை உற்பத்தி எனப்படுகிறது. இப்போ குறியீடு வாயிலாக இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க. MPL மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர், அதாவது உழைப்பாளர்களை பயன்படுத்தி அந்த இறுதிநிலை உற்பத்தியினுடைய அளவு எப்படி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ∆Q/∆L என்று தருகிறோம். இதுதான் ஃபார்முலா. ∆Q அப்படின்றது என்னென்னா உற்பத்தி திறன், Qன்றது, ∆Lன்றது உழைப்பு, அதாவது ∆Lன்றது உழைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ∆Q அப்படின்றது உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ MPL அப்படின்றது என்னென்னா உழைப்பின் இறுதிநிலை உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க தமிழில். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. MPL = ∆Q/∆L. ∆Qவை ∆Lஆல் வகுத்தா கிடைக்கிறது தான் MPL அப்படின்னு சொல்லக்கூடிய உழைப்பினுடைய இறுதிநிலை உற்பத்தி. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்போ MPL மதிப்பு மொத்த உற்பத்தி Q எந்த வீதத்தில் அதிகரிக்கிறது என்பதை தருகிறது. ஸோ இந்த MPL மதிப்பை பார்த்தோம்னா மொத்த உற்பத்தி எந்த விதத்தில் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்றதை இந்த ஃபார்முலா கொடுத்துரும். இப்போ L அளவு உழைப்பை பயன்படுத்தி கிடைக்கும் மொத்த உற்பத்தி அளவு Q என்றால், இந்த லேபர்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பை பயன்படுத்தி கிடைக்கும் மொத்த உற்பத்தியை
Q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக ஒரு அலகு உழைப்பில் இருந்து கிடைக்கும் உற்பத்தியை சராசரி உற்பத்தி என்கிறோம். ஸோ சராசரியாக ஒரு யூனிட்டை வச்சு நம்ம கணக்கிடுறோம்னா அதை என்னென்னு எடுத்துக்கிறோம்னா சராசரி உற்பத்தி அப்படின்ற பேரில் எடுத்துக்கிறணும். இதை குறியீடு வாயிலாக இப்போ சராசரி உற்பத்தி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சராசரி உற்பத்தின்றதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம்னா ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். MPL அப்படின்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர்னு எடுத்துக்கலாம். இதில் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஃபார்முலா வாயிலாக நம்ம சொல்கிறோம். குறியீடு வாயிலாக சொன்னோம்னா என்ன ஃபார்முலா? ஏபிஎல்னால் உங்களுக்கு தெரியும், ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர்னு எடுத்துக்கிறணும். இஸ் ஈக்குவல் டு -L³ ப்ளஸ் 15L² ப்ளஸ் 10L/L இஸ் ஈக்குவல் டு, அதையே என்ன ஷார்ட் பண்ணுறாங்க, -L² ப்ளஸ் 15L ப்ளஸ் 10. இதில் ஏபிஎல் அப்படின்றது என்னென்னா உழைப்பின் சராசரி உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஏபிஎல் அல்லது உழைப்பின் சராசரி உற்பத்தியினுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஏபிஎல் அதிகரித்து செல்லும்போது, ஏபிஎல்னால் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா ஏபிஎல் கோட்டிற்கு மேலே எம்பிஎல் கோடு இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இறுதிநிலை உற்பத்தி கோடு இந்த ஏபிஎல் கோட்டுக்கு மேலே இருக்கும், ஆவரேஜுக்கும் மேலே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ஏபிஎல் அதிகரிச்சுக்கிட்டே போகிற பொழுது இறுதிநிலை உற்பத்தி திறனும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால் ஏபிஎல் கோடுக்கு மேலே இந்த கோடானது இருக்கும், எம்பிஎல் கோடு. அப்போ உச்சத்தை அடையும் போது, அப்போ இறுதிநிலை உற்பத்தி உச்சத்துக்கு போயிடுதுன்னு வச்சுக்கிறோம். அங்கே என்னவாக இருக்கும்னா ஏபிஎல் கோடும் எம்பிஎல் கோடும் சரிசமமாக அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஏபிஎல் = எம்பிஎல் அப்படின்ற இடத்துல எம்பிஎல் என்னவாக இருக்கும்னா கோடு, அந்த கோடு என்ன ஆகும்னா கோட்டை வெட்டும் புள்ளியாக இருக்கும். ஸோ ரெண்டும் வெற்ற இடமாக அது அமைந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அது சமமாக இருக்கிறதுனால இப்போ ஏபிஎல் குறைந்து கொண்டு செல்லும்போது, ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா, ஆவரேஜாக அந்த லேபர் உழைப்பாளர்கள் செய்கிற அந்த வேலையானது குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா எம்பிஎல் மதிப்பு ஏபிஎல் மதிப்பை விட குறைவாக இருக்கும். அப்படியே அந்த கோடானது கீழே வந்துடும். ஸோ உச்சத்தை அடையும் பொழுது சமமாக இருக்கும். அதுவே ஆவரேஜ் குறையிற பொழுது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் குறைஞ்சிரும். ஸோ எம்பிஎல் அதை விட குறைவாக இருக்கும். அதாவது எம்பிஎல் கோடு ஏபிஎல் கோட்டிற்கு கீழே இருக்கும். ஏன்னா குறைஞ்சிக்கிட்டு வரும் பொழுது ஏபிஎல் கோட்டை விட எம்பிஎல் கோடு கீழே வந்துடும். இப்போ உங்களுக்கு குறைந்து செல் விளைவு விதி அப்படின்னா என்னன்றதும் அது எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா குறைந்து செல் விளைவு விதின்றது சிம்பிளாக ஒரு நிறுவனத்தினுடைய உழைப்பு மற்றும் மூலதனத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஏபிஎல் எம்பிஎல் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானவைகள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வேணும்னாலும் இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படலாம். இதுவரைக்கும் குறைந்து செல் விளைவு விதி அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய இதில் தலைப்புகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றாக பார்க்க உள்ளோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டு புத்தம் புதிய வினாக்களுக்கு தேர்வு எழுதி பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த கோச்சிங்கில் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கங்கள் பெற்று நீங்களும் சேர்ந்து அடுத்த PGTRB தேர்வு எழுதி உறுதியாக ஆசிரியராக மாறுவீர்கள் என்ற வாழ்த்துக்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. நன்றி.